Hallelujah. I thank God for this evening, Sunday evening. இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். And I greet you all in the name of Jesus. உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். We had been in the church in the morning. காலை வேளையிலே நாம் ஆலயத்தில் இருந்தோம். We worshiped the Lord and heard the word of God. அவரை ஆராதித்தோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். It is really a blessed time. அது உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாக. It is always good to be in the house of God. எப்பொழுதும் கர்த்தருடைய வீட்டிலே இருப்பது நலமாக இருக்கு. So we will concentrate in the service. நாம் அந்த ஆராதனையிலே கவனமுடையவர்களாக இருப்போம் as we are in the church. நாம் ஆலயத்தில் இருக்கிறதான வேலை. It doesn't mean to say the people are not concentrating while they are watching the service or joining the service relayed online. அங்கே ஆன்லைன் மூலமாக நடத்தப்படும் ஆராதனையிலே ஜனங்கள் பங்கேற்கிறவர்கள் அங்கே கவனமாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்ல வரவில்லை. பட் மேபி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கேன் பி தேர். அங்கே சில இடையூறுகள் ஏற்படலாம். பட் blessing is there. ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆகவே we got a double fold opportunity to get the multiple blessing of God. நாம் இரட்டத்தனையான வழிமுறைகளை இரட்டத்தனையான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து பன்மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக. It is really good in this such a situation, period of tribulation, to come together in the presence of God. உண்மையாகவே இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கூடி வருவது நலமாக இருக்கிறது. Amen. We are going to hear few songs. சில பாடல் கேட்க போகிறோம். After that, we are relaying the preaching of our dear departed pastor. நம்மை விட்டு பிரிந்து சென்ற தலைமை போதகர் அல்லேலூயா இஸ்ரேல் அவர்களுடைய அவர் மூலமாக கொண்டு வரப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை இந்த நேரத்தில் நாங்கள் ஒளிபரப்ப போகிறோம். The coming week is an important week. வருகிற வாரம் முக்கியமான வாரமாக இருக்கிறது. In that week, on 29th of this October of last year 2020, இந்த வருகிற வாரத்தில் 21ஆம் தேதி கடந்த அக்டோபர் மாதம் he had been called to glory. அவர் மகிமையிலே அழைத்து கொள்ளப்பட்டார். This is the very right place where he breathed last. இதே இடத்துல தான் அவர் கடைசியாக அங்கே தன்னுடைய ஆவியை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்தார். Hallelujah. So we are going to have the first year anniversary. ஆகவே முதலாம் வருட நினைவு நாள் அங்கே வைக்க இருக்கிறோம். To give thanks to the Lord for the life of him and take a decision to walk in the path by he led us so far. அவர் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான நேரத்தை அங்கே வைக்கப் போகிறோம். அவருடைய ஜீவியத்திற்காக நன்றி செலுத்தும்படியாக அவர் நடந்த வழி, அவர் காட்டிவிட்டு சென்ற வழிகளிலே தொடர்ந்து நடப்போம் என்ற ஒரு டெசிஷன் எடுத்துக்கொள்ளும்படியாகும். Hallelujah. So you are invited to join in that. நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். 29th அக்டோபர் 29ஆம் தேதி அக்டோபர் இந்த மாதம் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை ஈவினிங் 4:30 மாலை 4:30 மணிக்கு அட் மீஞ்சூர் மெயின் சர்ச். மீஞ்சூரில் இருக்கிற பிரதான சபையில் நடைபெறும். தேர் வேர் ஹி வாஸ் பரீட். அங்கே தான் அவர் அங்கே அடக்கம் செய்யப்பட்டார். ஸோ இட் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் டுகெதர் ஆன் தட் டே இன் தட் பிளேஸ். ஆகவே அந்த இடத்திலேயே அங்கே கூடி வருவது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. ஸோ ஐ இன்வைட்டட் டு கம் அண்ட் ஜாயின் அண்ட் தேங்க் த லார்ட். வந்து சேர்ந்து கர்த்தரை துதிக்கும்படியாகும் அண்ட் டு ப்ரே ஃபார் த மிஷன் ஒர்க் வாட் ஹி ஹஸ் லெஃப்ட். அவர் விட்டு சென்ற இந்த மிஷன் ஊழியத்துக்காக ஜெபிக்கும்படியாகும். அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட், கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக அண்ட் பை த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த டியர் பாஸ்டர், த சேர்மன் ஆஃப் த மிஷன், அந்த மிஷனுடைய சேர்மனும் நம்மை பிரிந்த போதகரும் அங்கே முன்குறித்து அங்கே அப்பாயின்ட் பண்ணபடியாக
I, Prabhakar Israel, is taken the responsibility of shouldering the mission. இந்த மிஷன் ஊழியத்தை தாங்கும்படியாக கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் அவருடைய முன் அறிவிப்பின் பிரகாரம் அக்கார்டிங் டு த பைலா ஆஃப் த மிஷனுடைய பைலாவின் பிரகாரமாக நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். God is leading us for this 1 year. இந்த ஒரு வருட காலமாக கர்த்தர் நடத்தி வருகிறார். And God take care of his work. அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். Amen. Hallelujah. So pray for us. எங்களுக்காக ஜெபிங்க. And we pray for you. நாங்களுக்காக ஜெபிப்போம். Now the service starts. இப்பொழுது ஆராதனை ஆரம்பமாயிடும். Just pray a short prayer. After that the song will be there. Then we will hear the word of God. ஒரு சுருக்கமாக ஜெபத்தை செய்கிறேன். அதற்காக கோயர் பாடலை பாடுவார்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். Father God, we thank you for this wonderful evening of Jesus. இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். We are again gathered together in thy presence. மீண்டுமாக உம்முடைய பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கிறோம். Thank you for giving us the opportunity to go to the church. அங்கே ஆலயத்துக்கு செல்லும்படியாக நீ செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது நீ பிரசன்னராக இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். Lord, we thank you for thy presence and the Holy Ghost being moving upon us. பரிசுத்த ஆவியானவர் வேறு அசைவாடி கொண்டிருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். Let us be a joyful people. நாங்கள் மகிழ்ச்சியோட ஜனங்களாக இருக்கும்படியாக உதவி செய்கிறாங்க. Bless each and everyone who is taking part in this service. இந்த ஆராதனையிலே பங்கேற்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். Speak in their hearts, of Jesus. அந்த இருதயங்களில் பேசுகிறார். In Jesus' name, இயேசுவின் நாமத்தினாலே. Amen. Let's stay. Join, praise, get a blessing. தனித்திருந்து இணைந்து ஆசீர்வாதம் பெற்றுள்ளோம். பயங்கள் நீங்கி
Fabiola என்று சொல்லு, புதிய வாழ்வை பெற்றிடுவான். தேவ ஜனமே மகிழ்ந்து களிகூரு, பயங்கள் நீங்கி துதி பாடு. தேவ ஜனமே மகிழ்ந்து களிகூரு, பயங்கள் நீங்கி துதி பாடு. ரட்சகர் உன்னை நேசிக்கிறார், ரட்சித்து உன்னை காத்திடுவார்.
இன்று ஆகமனிப்போம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வியில்லையே. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வியில்லையே. அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆகவே இவை யாவற்றுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த Look at கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். that. Your next place is vacant. ஆனாலும் பக்கத்தில் இருக்கிற உன்னுடைய இடம் காலியாயிருந்தால் Why it is vacant? ஏன் அது காலியாயிருக்கிறது? People have not yet come to the commitment to come to the house of God every Sunday. ஏனென்றால் ஜனங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேவனுடைய வீட்டுக்கு வருவது ஒரு உறுதியாய் எடுத்துக்கொள்ளவில்லை. There is something happening in their life. அவருடைய ஜீவியத்தில் ஏதோ ஒன்று நடக்கிறது. What should we do for it? அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? We have to pray for it. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். If possible, talk to them அல்லது முடிந்தால் அவர்களோடு பேசுங்கள், and then encourage them. அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். Have you ever spoken to somebody and shared Jesus this week? இந்த வாரத்திலே யாராவது ஒருவரிடத்திலே இயேசுவை குறித்து பேசி அவர்களுக்கு இயேசுவை குறித்து சொன்னது உண்டா? இந்த வாரம் Have you spoken about Jesus and shared about Jesus to somebody? யாராவது Tata, bye bye. இது tata, bye bye. இதுதான் எஸ் அங்கீகரிக்கிறது. கையை உயர்த்தினால் ஆம் என்று சொல்லி நம்ம அங்கீகரிக்கிறோம். நான் இயேசுவை குறித்து இந்த வாரத்திலே சொன்னேன். About this head, you know, the hand must go above this head. தலைக்கு மேலாக கையை உயர்த்த வேண்டும். Good, good. நல்லது. உங்க கையை பாருங்க, மேல வர மாட்டேங்குது. அந்த கையை என்ன பண்றது? Such a heartbreaking conditions and seeking for help from God. ஆகவே இதில் எழுதப்பட்ட பல காரியங்கள் இருதயத்தை உடைக்கக்கூடிய சம்பவங்களாயும் தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை எதிர்பார்த்து எழுதியிருக்கிறார்கள். So we need to pray for those people. ஆகவே இவர்களுக்கு எல்லாருக்கும் நம் ஜெபிப்பது அவசியம். And so I got a plan அதற்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். that everybody who want to pray and bring God's blessing for somebody can take 2 or 3 or 4 villages. ஆகவே யாருக்கு மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் என்று விருப்பமுடையவர்கள் 2 அல்லது 3 கிராமங்களை எடுத்துக்கொண்டு And they should pray for 1 month. ஒரு மாதம் வரைக்கும் தொடர்ந்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். That God may do something for them. கர்த்தர் நிச்சயமாக அவங்க கிராமத்திலே அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி There are several new people. அநேக புதிதாக எழுதியிருக்கிறார்கள். They said that we want to come to the church. நாங்கள் சபைக்கு வர விருப்பம்தான், But we cannot come. We will ஆனாலும் not be allowed to do so. ஆனாலும் அதற்கு தடை இருக்கிறது, ஆகவே நாங்கள் வர முடியவில்லை என்று Who வருத்தப்படுகிறார்கள். will lift that hindrance? யார் அந்த தடையை அகற்ற முடியும்? That hindrance must be lifted so that they can come to Jesus. இந்த தடைகள் அகன்று போக வேண்டும், இவர்கள் இயேசுவினிடத்திலே வர வழி திறக்க So what வேண்டும். should we do for that? அதற்காக நாம் என்ன செய்வது? 2 things. 2 காரியங்கள். One is the prayer. ஒன்று ஜெபம்தான், Second is visit them. இரண்டாவது அவர்களை போய் சந்திப்பது. If you can't visit, we have to make somebody to visit. நாம் போய் சந்திக்க முடியாவிட்டால் சந்திக்க கூடியவர்களை அனுப்ப வேண்டும். So the church has got a responsibility ஆகவே தான் சொல்லுகிறேன், சபைக்கு உத்தரவாதம் உண்டு. to pray and to do something for the people to come into the Lord. ஜனங்களை தேவனண்டையிலே கிட்டி சேர்க்க சபை செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. When the people came for prayer, ஜனங்கள் வரிசையாக ஜெபத்திற்கு வரும் பொழுது, when I put my hand, அங்கே அவர்களுக்காக ஜெபித்த பொழுது I can say at least every second person or third person was possessed and they fell down. வரிசையிலே நின்று கொண்டிருந்தவர்கள் ஒன்னை விட்டு ஒன்று அல்லது 2 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர்னாவது அங்க பிசாசினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்படியே லைனா வரிசையா விழுந்தாங்க. So many people, hundreds of people fell down. The devil went out of them. ஆகவே எத்தனையோ பேர் அப்படி பிசாசு பிடித்தவர்கள் கீழே விழுந்து அவர்கள் பிசாசிலிருந்து விடுதலை பெற்றார்கள். That shows us how many thousands of people are kept bound in such a way. அது நமக்கு என்னத்தை காண்பிக்கிறது என்றால், இன்னும் எத்தனை பல நூறுக்கணக்கான ஜனங்கள் இன்னும் பிசாசின் பிடியிலே கட்டுண்டு இருக்கிறார்கள். If the Lord has given me the power, the ministry to touch
and drive the devil leaves the people. அவர்களை தொடும்படியாக தேவனுடைய நாமத்தினால் பிசாசு அவர்களிலிருந்து போகும்படியான விடுதலையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருப்பார் என்றால், That church is also got that. You also have this ministry because you are behind me. நீங்கள் என்னுடைய சபை எனக்கு பின்பாக இருக்கிறையிலே உங்களுக்கும் அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The devil is deceiving people. பிசாசானவன் ஜனங்களை வஞ்சித்து போடுகிறான். And people came to the house to be prayed for. சில வேளைகளிலே வீட்டிற்கு கூட கூட்டிக் கொண்டு வந்தார்கள், அவர்களுக்காக ஜெபித்தேன். They came to be prayed for some sickness and disease. சில பேர் வியாதிக்காக கூட வீட்டிற்கு வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். You know what happened? என்ன நடந்தது When தெரியுமா? I put my hand, they were down on the floor. ஆனால் அவர்கள் தலையின் மேல் கை வைத்து ஜெபிக்கும் பொழுது வந்த ஒவ்வொருத்தரும் கீழே விழுந்தார்கள். People are deceived. ஜனங்கள் இப்படியாக People வஞ்சிக்கப்பட்டு are போகிறார்கள். bound. ஜனங்கள் கட்டுண்டவர்களாய் இருக்கிறார்கள். So morning and evening, even night times, the phone calls are there. காலை தொடங்கி மாலை வரைக்கும் சில வேளையிலே ராத்திரி நேரத்துல கூட நடுராத்திரியில கூட போன் செய்கிறார்கள். People talk about their problems and ask for prayer. ஜனங்கள் பிரச்சனைகளை சொல்லி தயவு செய்து எங்களுக்கு ஜெபிப்பீர்களா என்று கேட்கிறார்கள். So our responsibility is tremendous. ஆகவே சபையின் உத்தரவாதம் பெரிதா இருக்கிறது. It is not, God has not given the ministry just to stand here and preach to you and go away. இதோ இங்க மேடையிலே ஒரு தடவை வந்து பேசிவிட்டு போய்விடும்படியான ஊழியத்தை எனக்கு கொடுக்கவில்லை. But God has given us the ministry to go into the place, the territory of the devil and bring the people out from him and place them in freedom in Jesus Christ. கர்த்தர் நமக்கு கொடுத்த சேவை என்னவென்றால் பிசாசினுடைய எல்லைகளுக்குள்ளே சென்று பிசாசு பிடித்தவர்களை பிசாசின் கட்டிலிருந்து அவர்களை விடுவித்து ஜீவனுள்ள தேவன் அண்டைக்கு அவர்களை கொண்டு வந்து நிறுத்தும்படியான ஊழியத்தை சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். He continues to put the people into bondage. பிசாசானவன் தொடர்ந்து ஜனங்களை கட்டுக்குள்ளே வைக்கிறான். When we could do that, we could go there and bring him out. What a power! அந்த கட்டுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த பிசாசின் கட்டுகளை உடைத்து ஜனங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் எத்தனை மகத்துவமான வல்லமை, What a privilege! எத்தனை ஸ்லாக்கியம்! We need to do it. நாம் அதை தொடர்ந்து செய்ய வேண்டாமா? So we want God's plan for it. அதற்காக தேவனுடைய திட்டம் நமக்கு அவசியம். I want to do that as much as possible. என்னால் முடிந்த வரைக்கும் இப்படியாக செய்ய நான் முற்படுகிறேன். It's not the time to sit all the time here and telling you please come, please come, please come. ஆக எப்பொழுதும் இங்கே உட்கார்ந்து கொண்டு நீங்க எல்லாம் கோயிலுக்கு வாங்க, கோயிலுக்கு சீக்கிரமா வந்துருங்கன்னு சொல்றது போதாது. No. We have, it's the time to work. ஆகவே இது நமக்கு செயல்படும்படியான கிரியை செய்யும்படியான something for God's glory. தேவனுடைய மகிமைக்கென்று கிரியை செய்யும்படியான நேரமாய் இருக்கிறது. If you as a child of God do not do, the devil is doing it. நீ தேவனுடைய பிள்ளையாய் இருந்து நீ செய்யாவிட்டால் பிசாசானவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். If you do not do something for somebody to be under the protective hand of God, the devil is going to take it in his hand. தேவனுடைய பாதுகாப்பின் கரத்துக்குள்ளே ஜனங்களை வைக்கும்படியாய் நீ கிரியை செய்யாவிட்டால் பிசாசானவன் அவர்களை அவனுடைய கரத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ள போகிறான். So God has placed us in a very responsible position. ஆகவே தேவன் நம் ஒவ்வொருத்தரையும் ஒரு முக்கியமான திட்டத்தோடு வைத்திருக்கிறார். The question is what you are going to do. ஆனால் கேள்வி என்னவென்றால் அதற்காக நீ என்ன செய்ய Let போகிறாய்? us think about it, plan about it. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், யாவரும் கூடி வருவோம், இதை குறித்து யோசித்து ஆலோசிப்போம். We are going to divide the requests and the addresses and we have started to pray. ஆகவே இவையாகவும் நாம் கேட்ட எல்லா விண்ணப்பங்களையும் கிராமமாக பிரித்து யார் என்று நாம் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு நேரமாயிருக்கிறது. In addition, we want to plan how we can go and bring the people out. அது மாத்திரமல்ல, இன்னும் தொடர்ந்து சென்று இந்த பிசாசின் கட்டுகளிலே இருக்கிற ஜனங்களை எப்படி மீட்டு கொண்டு வருவது. Do something. அதற்காக நீ செயல்பட வேண்டும். Or stop doing something hindering it. அல்லது அதற்கு தடை வராதபடியாவது காத்துக்கொள்ளுங்கள். Stop doing something which discourages the other people in doing so. மற்றவர்கள் முன்னேற்றத்திற்கு மற்றவர்கள் செய்கிற கிரியைக்கு தடை செய்யாதபடி அவர்களை அதைரியப்படுத்தாதீர்கள். What is the promise of God this year? இந்த வருஷத்துக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? In Isaiah we have said. ஏசாயாவிலே நாம் வாசித்தோம், Behold, I do a new thing. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். God is going to do new thing. ஆம், ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய He போகிறார். just showed a little how he want to do, and he really want to do something new. நிச்சயமாய் கொஞ்சம் அளவிற்கு ஆண்டவர் நமக்கு காண்பித்தார். தொடர்ந்து அந்த புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். I don't want the old years to pass, continue anymore.
ஆகவே பழைய ஆண்டுகளின் காரியங்கள், பழையவைகளின் காரியங்கள் தொடர்ந்து நம்முடைய சபையிலே காணப்படக்கூடாது. We want to throw it away. அதை நாம் தூக்கி எறிந்துவிட We வேண்டும். want to see something new, what God is doing. அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன புதிதாக செய்ய போகிறார் என்பதை நாம் Do you கவனிப்போம். believe God will do something new? நிச்சயமா ஆண்டவர் புதிதான காரியத்தை செய்ய போகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Do you believe it? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Do you believe it? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கொஞ்சம் கையை அப்படியே வைங்க, உங்க முகத்தை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு யாரா இருப்பீங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகத்தில் தெரியும்னு உலக மனுஷன் சொன்னான். பைபிள் கை அப்படியே இருக்கும். தேவனுடைய மனுஷன் என்ன சொல்லிட்டு இருந்தா, what is in your heart will be reflected in your face. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்முடைய இருதயத்துல என்ன இருக்கோ அது நம்ம முக பாவனையிலே தெரியும். நான் உங்க முகத்தை பார்க்கணும் கொஞ்சம். The Lord will do something new. டாடா பை பை அப்படி இல்ல. பை பை ஹேண்ட் தலைக்கு மேல உயர்த்தி காண்பிப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். மெய்யா சொல்றீங்களா? மெய்யா சொல்றீங்களா? சொல்றீங்க. மெய்யா சொல்றேன், மெய்யா சொல்றேன். அப்படி மெய்யா சொல்றேன். பொய்ய சொல்லாதீங்க கடவுள் சமூகத்துல. அதனால சொல்லுங்க, மெய்யா சொல். கை வர மாட்டேன். நான் யார் முகத்தையெல்லாம் பாக்குறேன். மெய்யா சொல்றேன், மெய்யா சொல்றேன். உண்மையா சொல்றேனா? அப்போ உண்மையா சொல்றேன். நல்லா இருக்குது அது. உண்மையா சொல்லுகிறேன். நல்லா உண்மையா சொல்றேன். உண்மையா சொல்றேன். உண்மையா சொல்றேன். உண்மையா நம்புறேன். உண்மையா நம்புகிறேன். புதிய காரியம். புதிய காரியம். Shout it. புதிய காரியம். சத்தமா சொல்லுங்க. புதிய காரியம். புதிய காரியம். புதிய The காரியம். Lord will do it. கர்த்தர் செய்வார். இது எத்தனை நாளைக்கு இந்த எண்ணம் இருக்கும்? சாயந்தரம் வரைக்கும் மனசுல இருக்குமா? இந்த வருஷம் முழுசா மனசுல இருக்குமா? Good. Now, one more question. இன்னும் ஒரு கேள்வி. God has given us 7 days. ஆண்டவர் நமக்கு 7 நாட்களை கொடுத்திருக்கிறார். In a week. ஒவ்வொரு வாரமும் 7 நாட்கள். How much time you spend for God? அந்த 7 நாளிலே எத்தனை நிமிஷங்கள், How நேரங்கள் much time you spend for God? தேவனுக்கென்று எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? You got your house. உங்களுக்கு வீடு உண்டு. And God has got a house. தேவனுக்கென்று வீடு உண்டு. And how much time you spend 7 days, 24 hours each day in your house. 7 நாட்களும் 24 மணி நேரமும் நம்முடைய வீட்டிலே நாம் செலவழிக்கிறோமா? How much time you spend in the house of God? அதே வண்ணமாக தேவனுடைய வீட்டிலே எவ்வளவு நேரம் How செலவழிக்கிறோம்? much time do you spend? எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க? Sunday maybe 2 hours. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம். Sunday maybe 3 hours. 3 hours கிடையாது. 2.5 hours. 2.5 hours. ஞாயிற்றுக்கிழமை தான் 2.5 மணி நேரம். 7 நாளை கர்த்தர் கொடுத்திருந்தா 2.5 மணி நேரம் கர்த்தருக்கு செலவு பண்றது கஷ்டம். அப்போ மீதி நேரமெல்லாம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உலகத்துக்கும் செலவழிக்கும் போது எப்படி பரலோகத்துல போய் நித்தியமான பரலோகம்ன்றது நித்தியமான heaven is an eternal kingdom. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது அது நித்தியமாய் The இருக்கக்கூடியது. life there is unending years. நாம் வாழ போகிற வாழ்க்கையானது முடிவே இல்லாத வருஷங்கள். And how can you expect that you will spend unending years with the presence of God, in the presence of God, when you can't do more than 2 hours in the house of God? எப்படி நித்திய காலங்களாய் வருஷமாக நிரந்தரமாக தேவனுடைய பிரசன்னத்துல எப்படி இருக்க முடியும்? 2 மணி நேரம் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தா? No. That shows there is a danger. அதுவே நமக்கு காண்பிக்கிறது ஆபத்து நமக்கு காத்திருக்கிறது. வாரத்துக்கு 2 நாள் 2 மணி நேரம் அதான் கடவுளுக்கு செலவழிக்கிறேன். மீதி நேரத்தெல்லாம் உலகத்துல செலவழிக்கும் போது எப்படி போய் மகிமையில சதாவாய் முடிவில்லாத ஆண்டுகளை அவரோடு கூட எப்படி கழிக்க முடியும்? கர்த்தருக்கென்று எவ்வளவு நேரங்களை you must increase your time for God. Increase your time for God. தேவனுக்கென்று நீ செலவழிக்கும்படியான நேரத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்க வேண்டுமே. Saturday prayers. சனிக்கிழமை ஜெபம் இருக்கு. The same group of people are coming. வர அந்த கொஞ்சம் பேர் தான் வராங்க. What about all others who are in the surroundings in Minjur? மீஞ்சுரை சுற்றி இருக்கிற ஜனங்களும் சுற்றி இருக்கிற கிராமத்துல இருக்கிறவங்க என்ன பண்றீங்க? Prayer is the key.
ஜெபம் ஒரு திறவுகோல் அல்லது to சாவி. open all God's blessing. எல்லா தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் திறக்கிற ஒரு சாவி If ஜெபம். you do not open with that key, how can you expect God to do something for you? அந்த ஜெபமாகிய சாவியை போட்டு அதை திறக்காவிட்டா எப்படி ஆசீர்வாதம்? Problem after problem. பிரச்சனைகள் மேலே பிரச்சனை. And the devil is getting stronger and stronger to deceive. பிசாசானவன் இன்னும் கொஞ்சம் பலன் கொண்டு ஜனங்களை வஞ்சித்து Because போடுகிறான். the key of prayer is not properly used by God's people today. ஏனென்றால் ஜெபம் என்ற சாவியை தேவனுடைய ஜனங்கள் பிரயோஜனப்படுத்தாமல் போகிறார்கள். You know, we are living in a difficult time. நாம் கடினமான நாட்களுக்குள்ளே ஜீவிக்கிறோம். Everything is difficult. நாம் செய்கிற எல்லாமே நமக்கு கஷ்டமா இருக்கு. சாப்பிடுறது கூட தான் is difficult. யாருன்னா ஒழுங்கா சாப்பிட முடியுதா உங்களால? சக்கரைன்ட்டு வாயில எடுத்து வைக்கிறதுக்கும் இஷ்டம் இல்லை, இருக்க மாட்டேங்குது. துப்பி போறதுக்கும் இஷ்டமா இருக்க மாட்டேங்குது. துப்பி வானா போட்டலாம்னா வயிறு கேக்குது சாப்பிடுன்னு. சரி, வயிறு சாப்பிடுன்னு கேக்குதுன்னு அதை வாய் உள்ள போட்டா அதுக்கு வேண்டிய உப்பும் கிடையாது, அதுக்கு வேண்டிய தித்திப்பும் கிடையாது, அதுக்கு வேண்டிய மிளகாவும் சரியா இருக்க மாட்டேங்குது போலகுது. இது மூஞ்சி அட்டா மாதிரி சாப்பிட்றதுக்கே இஷ்டம் இல்லையான்னு. கஷ்டம். சாப்பிடவே உன்னால முடியலன்னா இன்னும் எவ்வளவு கஷ்டம். வேலை செய்யறது கஷ்டம்தான், போறது கஷ்டம்தான், தூங்குறது கஷ்டம். யாருன்னா ஒழுங்கா தூங்குறீங்களா? என்ன கூட சேர்த்து. நேற்று ராத்திரி நான் ஒழுங்காவே தூங்கல. 1 மணி நேரம் தூங்கினா கூட அது கூட சந்தேகமாகுது தூங்கினா அப்படின்ட்டு. ஒழுங்கா தூங்கிட்ட அழகா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. எங்க இருக்கிற காசெல்லாம் கொட்டி கொண்டு போய் டாக்டர் கையில கொடுத்துட்டு வர்றதுதான் வேலை. கடவுள் கையில கொடுக்கலாம், இங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சேர்த்து வைக்க வேண்டியது. ஆனா நீங்க கொடுக்குறீங்க தாராளமா, பரவாயில்ல. சேர்த்து வைக்க வேண்டியது. அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா கொண்டு போய் டாக்டர் கொடுத்துட வேண்டியது. டாக்டர் கையில ஆஸ்பத்திரியிலும் கொடுத்துட வேண்டியது. அவ்வளவுதான். அதுக்குதான் சேர்த்து வைக்கிறாங்க எல்லாரும். நல்லா இருக்குது இது பண்ணுன்றோன்ட்டு. லைஃப் இஸ் டிஃபிகல்ட். ஆகவே வாழ்க்கை ரொம்ப கடினம் தான். கஷ்டப்பட்டு கத்திருக்குன்னு கொஞ்ச நாள் செலவு பண்ணாதான் அந்த மகிமையில போய் பிரவேசிக்க முடியும். உங்களுக்கு சுலபமா சொல்றீங்க. நான் படுற பாட்டு தெரியுமா? நேற்று ராத்திரி வரும்போது என்ன தொந்தரு. வண்டியில இந்த வண்டியை தூக்கி போட்டுட்டு அப்படியே எட்டி வச்சு தூக்கி போட்டு நண்டு போயிடலாமா அப்படின்னு நினைச்சேன் நான். அது மட்டும் நண்டு வந்து இன்னைக்குதான் இப்பதான் வந்து சேர்ந்திருப்பேன் வீட்டுக்கு. அவ்வளவு தூரத்துக்கு போனோம் நாங்க நண்டு வந்துடலாமான்னு நின்று போச்சு திரும்பி வரும்போது. ஆமா, கஷ்டம்தான். ஆனா வேலைக்கு போற கஷ்டமா இருக்க மாட்டேன். போயிடுறல வேலைக்கு. அந்த மாதிரி கர்த்தரை தேடுற ஒரு இருதயம் உருவாக வேணும். So in this year, if God wants to do something new for us, கர்த்தர் நமக்கு புதிதான காரியங்களை செய்ய we வேண்டும் என்றால் need to spend more time for Jesus. இயேசுவுக்கென்று இன்னும் அதிக நேரத்தை நாம் செலவு We செய்ய வேண்டும். need to spend more time in the house of God. நம் தேவனுடைய வீட்டிலே இன்னும் அதிக நேரத்தை செலவு செய்ய வேண்டும். Otherwise, new thing will never happen. அப்படி நாம் செலவு செய்யாவிட்டால் புதிதான காரியத்தை As நாம் far as எதிர்பார்க்க I am முடியாது. concerned, என்னை as far as I am concerned, பொறுத்த மட்டிலும் I trusted people and they are deceived. நான் ஜனங்களை நம்பி இருந்தேன், அவர்கள் என்னை We ஏமாற்றினார்கள். have seen the liars பொய் சொல்லுகிறவர்கள் ஏற்பட்டார்கள். and so many problem makers. நிறைய பிரச்சனையை கொண்டு வந்த ஜனங்கள் இருந்தார்கள். Deceived the faith in the people. அவர்கள் மேல் நம்பினது விசுவாசத்தை கொலைத்து போட்டார்கள். Throw off everything. அவை யாவற்றையும் நாம் உதறி விடுவோம். Let us begin new, fresh. ஆகவே புதிதாக நாம் ஆரம்பிக்கலாம். Let us not bring the past year again into this year. கடந்து சென்ற ஆண்டை, அந்த கடந்து போன ஆண்டை மீண்டுமாக இந்த ஆண்டிலே கொண்டு வர வேண்டாம். I want to see what is the new thing that God is going to do. I don't know what he is going to do, but he is going to do it. ஆண்டவர் சொன்னது போல ஆண்டவர் புதிதான காரியத்தை செய்ய போகிறார். அது என்ன என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் ஆண்டவர் செய்வார். If God has to do something new, ஆண்டவர் புதிதான காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் that is in you, in your family, அது உன்னுடைய குடும்பத்திலே, in you and in your family, உன் தனிப்பட்ட ஜீவியத்திலும் உன்னுடைய குடும்ப ஜீவியத்திலும் ஆண்டவர் புதிதான காரியத்தை செய்ய வேண்டும். Only then it will be in the church. உன்னிலிருந்து ஆரம்பித்தால் தான் அது சபைக்கு வரும். And the Lord has spoken to me very strongly in these days.
ஆண்டவர் இந்த நாட்களிலே மிக உறுதியாக என்னிடத்திலே பேசினது to go, how to go on. எப்படி தொடர்ந்து செயல்படுவது என்று ஆண்டவர் எனக்கு காண்பித்து He வருகிறார். said that he will show ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு காண்பிப்பேன், and he will raise people. அவர் ஜனங்களை எழுப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு சொன்னார். Let the church prepare for the new thing. ஆகவே இந்த சபையானது ஆண்டவர் செய்யும் புதிதான காரியத்துக்கு ஆயத்தப்படுவோம். I have been speaking about salvation. ரட்சிப்பை குறித்து நான் தொடர்ந்து உங்கள் மத்தியிலே பேசி வந்தேன். And saved. ரட்சிக்கப்படுவது. It is important that we should know that we are saved. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற நிச்சயம் நமக்கு இருப்பது அவசியம். I said you should know when you are saved. நான் ஏற்கனவே சொன்னது போல நீ எப்பொழுது ரட்சிக்கப்பட்டாய், How you are saved. நீ எப்படி ரட்சிக்கப்பட்டாய், What made you to be saved. எது உன்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினது. How many of you, some of you have already shared your testimony. சில பேர் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். That is the answer to these 3 questions. இந்த 3 கேள்விக்கு இங்கே வந்து பதில் சொன்னீர்கள். And how about others who have not yet spoken it out? இன்னும் இந்த ரட்சிப்பை குறித்த 3 கேள்விக்கு பதில் சொல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க. And எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க? Have you answered the question? இதுக்கு பதில் சொல்லி விட்டீர்களா? When you are saved, how you are saved, what made you to be saved? எப்படி ரட்சிக்கப்பட்டாய், எது உன்னை ரட்சிப்புக்குள் நடத்தினது, எப்பொழுது ரட்சிக்கப்பட்டாய்? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Salvation is the beginning. ரட்சிப்பு என்பது ஒரு ஆரம்பம். As much as we think about the salvation, எவ்வளவாய் நாம் ரட்சிப்பை குறித்து யோசிக்கிறோமோ, we will go into a deeper life in Christ Jesus. இன்னுமாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆழ்ந்த ஜீவியத்திலே நம்மை நடத்தி I செல்லும். spoke much about salvation in the past days. கடந்த வாரங்களிலே கடந்த நாட்களிலே ரட்சிப்பை குறித்து அதிகமாக உங்களோடு பேசி வந்தேன். I forgot what all I spoke. நான் என்னென்ன சொன்னேன் என்பது கூட இப்பொழுது But சுருக்கமா ஞாபகம் இல்லை. I bring what the Lord put in my mind to share. ஆனாலும் கர்த்தருடைய சிந்தையிலே எதை கொண்டு வந்து நிறுத்துகிறாரோ அதை நான் உங்களுக்கு பகிர்ந்து On சொல்லுகிறேன். the first day of the conference, கான்ஃபரன்ஸ் முதல் நாளிலே in the opening speech, I shared one thought. ஆரம்பத்திலே நான் ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் கான்ஃபரன்ஸ்ல. That is again about salvation. அது மீண்டுமாக ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. Somebody remember what I said? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எல்லாம் பத்திரமா உட்கார்ந்துருக்காங்க. Any one single person remember what I said as the opening word? கான்ஃபரன்ஸ்க்கு ஒரு ஆரம்பமான ஒரு வார்த்தையாக பாஸ்டர் சொன்னாரு. அது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? Conference வந்து it has become a mechanical thing. கான்ஃபரன்ஸ்னா அது ஒரு மிஷின் மாதிரி எப்படி செஞ்சுட்டே போறதா? போய் ஒரு வேலை செஞ்சு முடிச்சுன்னு தீந்து போச்சு. I shared about salvation, saved. அங்கே சுருக்கமாக ரட்சிப்பை குறித்து தான் பேசினேன். What is saved? அது என்ன? Perhaps you have heard already, but let me tell you again. ஒருவேளை நீங்க முன்னாடி கேட்டிருக்கீங்க, ஆனா நான் மீண்டுமாக சொல்லுகிறேன். Saved is bringing out. ரட்சிப்பு என்றால் வெளியே கொண்டு வருவது, and taking in. வெளியே கொண்டு வந்து மீண்டுமாக உள்ளே கொண்டு செல்வது. Exodus chapter 3. யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் verse 8, God said to people of Israel, 8ஆம் வசனத்திலே தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், I have come down. நான் இறங்கி வந்தேன். I have come to you. நான் உங்களிடத்திலே வந்தேன். to deliver thee out of the land of Egypt, out of the hands of the Egyptians. எகிப்து தேசத்திலிருந்து உங்கள் வெளியே கொண்டு வரும்படியாய் நான் வந்தேன். out of the hands of Egyptians. எகிப்தியர் கையிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் நான் வந்தேன். I have come. நான் வந்தேன் to take you out of the land of Egypt. எகிப்து தேசத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர ஆண்டவர் வந்தார். And he said, ஆண்டவர் சொன்னார், to bring you to a land which is good and a large one. நலமான தேசத்திலும் விசாலமான தேசத்திலும் உன்னை கொண்டு செல்லுவேன் என்று சொன்னார். That's the promise. இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். Took out of the slavery of Egypt. எகிப்து தேசத்தில் இருக்கும்படியான அடிமைத்தனத்திலிருந்து எடுத்து and take into the promise in freedom. விடுதலையும் சுவாதீனமான தேசத்துக்கு எடுத்து செல்வது. And that's what God did to the people of Israel. இதைதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்தார். We know Egypt stands for the world. எகிப்து என்று சொல்லும் பொழுது அது உலகத்தை காண்பிக்கிறது.
I see, I hear, நான் கேட்கிறேன், நான் பார்க்கிறேன். and the activities and talk and behaviors ஜனங்கள் நடந்து கொள்ளுகிற முறை, பேசுகிற தன்மைகள் declares that the people are still in Egypt. இன்னும் ஜனங்கள் எகிப்திலே இருக்கிற மாதிரி காணப்படுகிறது. No, it is the time that you should be out from Egypt. ஆனால் எகிப்து தேசத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்திருக்க வேண்டும். Egypt means the world. எகிப்து என்று சொல்லும் பொழுது அது உலகத்தை குறிக்கிறது. The style of living in this world. இந்த உலகத்திலே நாம் வாழும்படியான வாழ்க்கையை குறிக்கிறது. That is Egypt. இது எகிப்து. So still the resemblance of the worldliness are seen in the life of God's people. இன்னும் தேவனுடைய ஜனங்களுடைய ஜீவியத்திலே இந்த எகிப்தில் இருக்கும்படியான உலக காரியங்கள் காணப்படுகிறது. If not in you, in your children. உன்னில் அது காணப்படாவிட்டால் சரி, பிள்ளைகளிடத்திலே அது காணப்படுகிறது. You and your household அங்கே வேதம் சொல்வது, நானும் என் வீட்டாரும் should come out of Egypt. எகிப்தை விட்டு வெளியே வந்திருக்க வேண்டும். That means out of the world, out of the bondage of life. அதாவது உலகத்திலிருந்து, உலகத்தின் கட்டிலிருந்து வெளியே வந்திருக்க வேண்டும். People are so much bound. ஜனங்கள் அவ்வளவாய் கட்டுப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். There is a wrong thinking with people. ஜனங்களிடத்திலே தவறான ஒரு யோசனை. I am not doing any sin, நான் எந்த பாவமும் செய்யலையே, so I am okay, I am free. ஆகவே நான் சுவாதீனன் தான். No, you are not. இல்லை, அப்படி இல்லை. See about Abraham. ஆபிரகாமை பாருங்கள். In Genesis it talks about it. ஆதியாகமத்திலே ஆபிரகாமின் ஜீவியத்தை குறித்து வாசிக்கிறோம். And it is also explained in Acts chapter, book of Acts. அதைதான் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே சுருக்கமாக சொல்லுகிறார். In Acts 7 chapter 7 verse 3, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, get out of your country, Abraham. உன்னுடைய தேசத்தை விட்டு நீ புறப்பட்டு வா என்று சொன்னார். Come into the land I will show you. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்குள்ளே நீ செல்ல வேண்டும் என்று சொன்னார். The people of Israel were in bondage. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். They were under the Egypt, under the world. உலகத்துக்கும் உலகத்துக்கு அடுத்த காரியத்துக்கு அடிமைப்பட்டவர்களாய் Have you இருந்தார்கள். ever seen the Bible naming Abraham as a worst sinner? வேதத்திலே எங்கேயாவது ஆபிரகாம் ஒரு கொடூரமான பாவி என்று சொல்லப்பட்டது Have you எழுதப்பட்டிருக்கிறதா? read what is the sin Abraham did? ஆபிரகாம் செய்த பாவம் என்ன என்றெல்லாம் எண்ணிக்கைப்பட்டிருக்கிறதா? You know what God told him? ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? He did not tell him come out of Egypt. எகிப்திலிருந்து வெளியே வா என்று He did சொல்லவில்லை. not tell him come out of bondage. உன்னுடைய கட்டிலிருந்து நீ வெளியே வா என்று சொல்லவில்லை. But he said come out of your country. உன்னுடைய தேசத்தை விட்டு நீ வெளியே வா என்று Yes, சொன்னார். so you may not be committing sin, ஒருவேளை நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கலாம், but you live in your own country, which is the world, which is your own past life. உன்னுடைய சொந்த தேசம் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை, கடந்த கால ஜீவிதம், The way of living. நீ வாழுகின்ற வாழ்க்கையின் தன்மை. God said, Abraham, come out. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய தேசத்தை விட்டு நீ வா. And he said, come out of your father's house. உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு நீ வெளியே வா. Come out of your kindred. உன்னுடைய ஜாதியாரை விட்டு நீ வெளியே வா. That's what God said. இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். Father's house உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வா. means a particular kind of living. அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு ஜீவிதத்தின் வழி போக்கு. So God says, come out. ஆண்டவர் சொல்கிறார், அதை விட்டு வெளியே வா. Your behavior. உன்னுடைய சுபாவம், Come out of your thoughts. உன்னுடைய சிந்தையை விட்டு வெளியே வா. Come out of your feelings. உன்னுடைய உணர்வுகளை விட்டு வெளியே வா. Come out of your expressions. நீ சொல்லும்படியான தன்மை Come விட்டு out of வெளியே your வா. limited life. உன்னுடைய குறுகிய வாழ்க்கையை விட்டு வெளியே We வா. have to come out of everything. ஆகவே இவை எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாம் வெளியே வர வேண்டும். Praise the Lord. And கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். go into the promised land. நான் உனக்கு காண்பிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நீ செல்ல வேண்டும். Praise be to his name. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை The உண்டாகட்டும். people of Egypt, so it is a time to come out. ஆகவே நாம் வெளியே வரும்படியான நேரமாயிருக்கிறது. Don't bring any misunderstanding, long faces. I don't like it. Don't talk to me about it. It's the world. It is the Egypt. We can't live it anymore. கோபத்தோடு ஒரு வாடின முகத்தோடு பழைய காரியங்களை பற்றி பேசுவதை விட்டு விடுங்கள். ஏனென்றால் அது எகிப்துக்கு சொந்தமானது. சிக்குனா எனக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா எனக்கு மனஸ்தாபமா போச்சு.
அப்படின்னா இனி அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. Come out. ஆண்டவர் சொல்கிறார், இவை யாவற்றையும் We are விட்டு வெளியே வா. destroyed. The church has been destroyed by these kind of acts. ஆகவே இவ்விதமான செயல்களினால் சபை பாதிக்கப்பட்டு We- அழிவுக்குள் போகிறது. We want to get into new. நாம் புதிதான காரியத்துக்குள்ளே வர வேண்டும். ஒருத்தன் மடையா அப்படின்னா மடையா இன்னும் கொஞ்சம் திட்டியா, அந்த காலம் எப்போ வருமோ? உன்னை மடையான்னு ஒருத்தன் சொன்னான், இன்னொரு வார்த்தை சொல்லி திட்டியா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆளுக்குறாங்க நம்ம கோயில்ல. நான் சொல்ல என்ன சொல்லுங்க அப்படின்னு நான் அப்போ ஒன்னு சொல்றேன் மடையான்னு. இத செய்யாத அப்படின்னா அவ்வளவுதான், சக் போச்சு. That is the world, that is Egypt. இப்படி நாம் நினைத்து இருப்போம் என்றால் அது எகிப்து. ஆகவே இந்த ரெண்டு காரியமும் மிக முக்கியமானவை. What is the second one? இரண்டாவது என்ன? Born of the Spirit. ஆவியினால் நீ பிறக்க வேண்டும். Those who are born of the Spirit, ஆவியினால் பிறந்தவர்கள் they will enter into the kingdom of God. அவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். First we will see the kingdom of God, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும். and then we enter into the kingdom of God, அதற்கு பின்பு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே and பிரவேசிக்க we will வேண்டும். live in the kingdom of God. அதற்கு பின்பு தேவனுடைய ராஜ்யத்திலே What ஜீவிப்பது. is the message of Jesus? இயேசுனுடைய செய்தி என்ன? When he was born in this world, இயேசு இந்த உலகத்திலே பிறந்த பொழுது the first message that Jesus said, முதலாவது அவர் சொன்ன செய்தி, lo, the kingdom of God has come to this world. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூலோகத்திலே வந்தது என்று சொன்னார். And Jesus said, இயேசு சொன்னார், I bring the kingdom of God to you. உங்களுக்கு அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நான் கொண்டு வருகிறேன். So Jesus has brought God's kingdom. இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு கொண்டு We வந்தார். have to see it, we have to enter into it. நாம் அதை பார்க்க வேண்டும், நாம் அதற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். How can we enter into it? எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவது? Be born by the Spirit. அது ஆவியினால் பிறக்கும் How பொழுதுதான். many of you are filled with the Holy Spirit? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள்? The Bible tells us வேதம் நமக்கு சொல்லுகிறது, in Acts chapter 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், when they came together, அவர்கள் எல்லாம் கூடி வந்த the பொழுது Holy Ghost came down upon them. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் Has இறங்கினார். the Holy Ghost come down upon you? பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் இறங்கினது உண்டா? Unless the Holy Ghost come down upon you and you got the Holy Ghost in your heart. பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் இறங்கி பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய ஜீவியத்துக்குள்ளே You இல்லாட்டால் cannot enter into the kingdom of God. நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க How முடியாது. many years have passed after salvation? ரட்சிக்கப்பட்ட பின்பு எத்தனை வருஷம் கடந்து போயிற்று. You are not still filled with the Holy Spirit. இன்னும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்படவில்லையே. Your heart is not filled with the Holy Spirit. உன்னுடைய இருதயம் இன்னும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கவில்லையே. In Ephesians எபேசியர் chapter 5 5ஆம் அதிகாரம் verse 18. 18ஆம் வசனம். Ephesians 5:18. எபேசியர் 5:8 It says, அங்கே சொல்லப்படுகிறது, be filled with the Spirit. ஆவியினால் நிறைந்து இருங்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Yes, your heart must be filled with the Holy Spirit. ஆம், உன்னுடைய இருதயம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க Holy வேண்டும். Spirit should come down into your heart. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இறங்கி வர வேண்டும். For that the world must go out of your heart. அதற்கு முதல் தேவை இந்த உலகம் உன்னுடைய இருதயத்திலிருந்து வெளியே What போக do வேண்டும். you see inside your heart? உன்னுடைய இருதயத்துக்குள்ளே நீ என்ன காண்கிறாய்? Still the old world, the past life, இன்னும் கடந்த வாழ்க்கை, இன்னும் கடந்த ஜீவிதம், Egypt and the life of Egypt, எகிப்தின் வாழ்க்கையும் எகிப்தின் ஆசைகளும், the life of the world, அதாவது உலகத்தின் or the ஆசைகள், Holy Ghost is in your heart. அல்லது பரிசுத்த ஆவியானவர் உன் இருதயத்திலே இருக்கிறாரா? If the Holy Ghost should fill your heart, பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய இருதயத்தை நிரப்ப He வேண்டும் must என்றால் come down upon you. அவர் உன்மேல் இறங்க வேண்டுமே. When did the Holy Ghost come down upon you? உன்னுடைய இருதயத்திலே எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி We வந்தார்? read in the Bible, நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், Acts 10th chapter, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், when Cornelius called his family and the relatives together, அங்கே கொர்நேலியனுடைய வீட்டிலே அவருடைய சொந்தக்காரரெல்லாம் கூட்டி அவர்கள் இருக்கும் and பொழுது he invited Peter to speak. அப்பொழுது பேதுருவை அழைத்து அவர் பேசும்படியாய் When Peter சொல்கிறார். was speaking to the people,
அந்த கொர்நேலியுவினுடைய வீட்டிலே பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும் You பொழுது know what the Bible says? வேதம் என்ன சொல்கிறது The தெரியுமா? Holy Ghost fell upon them. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் Oh, praise வல்லமையாய் the இறங்கினார். Lord. கர்த்தருக்கு Holy ஸ்தோத்திரம். Ghost fall upon you. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் விழ Holy வேண்டும். Ghost come down upon you. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியார் உன்மேல் இறங்க When வேண்டும். did it happen? அது எப்பொழுது நடந்தது? Well, the Bible records வேதம் சொல்லுகிறது in several times. சில நேரங்களிலே பல காலங்களிலே In the time of in the house of Cornelius, கொர்நேலியுனுடைய வீட்டிலே he came. அங்கே அவர் வந்தார். He was waiting. அவர் காத்து He கொண்டிருந்தார். gathered his people together. கொர்நேலியு தன்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் அழைத்து அந்த வீட்டிலே இருந்தார். He wanted to know what God has got to tell him. ஆகவே தேவன் இந்த வீட்டாருக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டிருந்தார்கள். So the Holy Ghost fell upon him. ஆகவே அவர்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் Are you வந்தார். waiting for the message of God? தேவனுடைய வார்த்தைக்கென்று காத்து Are கொண்டிருப்பது. you seeking what God is telling me? தேவனே எனக்கு என்ன நீ சொல்லுகிறீர் என்று காத்து Then the கொண்டிருக்கிறோமா? Holy Ghost will come. அப்படி நாம் காத்து கொண்டிருப்போம் என்றால் பரிசுத்த I ஆவியானவர் know வருவார். there are many people who have not yet been filled with the Spirit. இன்னும் அநேக பேர் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிறீர்கள். You know why the ஏன் Holy Ghost தெரியுமா? cannot fall? பரிசுத்த ஆவியானவர் ஏன் வர முடியல? Heart, it should fall into your heart. உன்னுடைய இருதயத்துக்குள்ளே அவர் வர வேண்டுமே. Unless you empty the heart, how can it fall? அந்த இருதயம் அவருக்காக காலியாய் வைத்தில்லாவிட்டால் எப்படி வருவார்? So we need to empty our life. ஆகவே நம்முடைய ஜீவியத்தை நாம் தயார் செய்ய வேண்டும். Secret life, secret sin and secret things that cause problems should go. ரகசியமான காரியங்கள், ரகசியமான பாவங்கள், தெரியாத காரியங்கள் இருதயத்தை விட்டு அகன்று போக வேண்டும். Heart must be full of Holy Ghost. அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த இருதயத்தை முற்றிலுமாய் நிரப்புவார். It is said here இங்க வேதம் சொல்லுகிறது in Acts chapter 6 அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் verse 5, 5ஆம் வசனம். when apostle said, அந்த அப்போஸ்தலர் சொல்லுகிறார், selected devout people அங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், for the work of God. தேவனுடைய ஊழியத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Here the word says வேதம் சொல்லுகிறது, they chose Stephen, அங்கே ஸ்தேவானை அவர்கள் தெரிந்து a கொண்டார். man full of faith and full of Holy Ghost. விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டவரும் ஆவியினால் நிரப்பப்பட்டவருமாகிய God is ஸ்தேவானை. seeking today as he was seeking in those days. ஆகவே அந்த நாளிலே ஆண்டவர் தேடினது போல இன்றைக்கும் ஆண்டவர் தேடுகிறார். The people with full of Holy Ghost. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிற ஜனத்தை ஆண்டவர் தேடுகிறார். They are the people whom God wants to use. அத்தகையப்பட்ட ஜனத்தை ஆண்டவரை பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். If you are not even willing to talk one word about Jesus, இயேசுவை குறித்து ஒரு வார்த்தை கூட நீ பேசாவிட்டால் how can God use you? எப்படி ஆண்டவர் உன்னை பயன்படுத்த முடியும்? It is time to be filled with the Holy Ghost. ஆகவே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டிய நேரமாய் இருக்கிறது. In Acts chapter 11 அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் verse 24, 24ஆம் வசனம். it talks about Barnabas. அங்கே பர்னபாவை குறித்து They சொல்லப்படுகிறது. want to send a man as a representative of the apostles. அங்கே அப்போஸ்தலருக்கு பிரதிநிதியாக ஒரு மனிதனை அனுப்ப வேண்டும் என்று Whom நினைக்கிறார்கள். did they choose? யாரை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள்? It says Barnabas அங்கே பர்னபாவை அவர்கள் தெரிந்து was a கொண்டார்கள். good man, அவர் ஒரு நல்ல மனிதன், full of Holy Ghost and faith. விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனுஷன். God is seeking for the people to be with full of Holy Ghost. ஆகவே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஜனத்தை ஆண்டவர் தேடுகிறார். Is your heart is full of Holy Ghost? உடைய இருதயம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறதா? Every inch, every little spot in your heart, in your life must be with the Holy Ghost. உடைய இருதயத்தின் ஒவ்வொரு பகுதியும், உடைய ஜீவியத்தின் எல்லா பகுதியும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதா இருக்க வேண்டும். Then we will see something great, something new. அப்பொழுதுதான் மகத்துவமான காரியங்கள், புதிதான காரியங்களை நாம் பார்க்க முடியும். People will say, ஜனங்கள் சொல்லலாம், yes, I got the Holy Ghost. ஆம், எனக்கு பரிசுத்த ஆவி உண்டு. I am speaking in tongue. Hallelujah. Rattala rabashia. I speak in tongues. ஆம், அல்லேலூயா, நான் ஆவியில நிறைந்து பேசுகிறேன். Do you think speaking in tongues is the only Holy Ghost? பரிசுத்த ஆவியில நிறைந்த அந்நிய பாஷை பேசுவது மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியின் நிறைவா? No. அது மாத்திரம் It அல்ல, is one aspect of the Holy Ghost. அது பரிசுத்த ஆவியின் ஒரு பகுதி. Holy Ghost has got to do something so much in your life. பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவியத்திலே செய்யும்படியான காரியம் பெரிது. John chapter 3 யோவான் 3ஆம் அதிகாரம் verse 8.
8ஆம் வசனம். John 3:8 யோவான் 3:8. Jesus said, அங்கே இயேசு சொல்லுகிறார், the wind blows அங்கே காற்று அடிக்கிறது, where it wishes. எங்கே அதற்கு விருப்பமோ அங்கெல்லாம் காற்று வீசுகிறது. And you hear the sound of it. காற்றினுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள், But you cannot tell where it is coming from. ஆனால் அது எங்கே இருந்து வருகிறது என்று உங்களால் சொல்ல And முடியுமோ, where it is going. அது எங்கே செல்லுகிறது என்று உங்களால் நிதானிக்க So முடியுமோ. is every man ஆகவே ஒவ்வொரு மனுஷனும் who அப்படிதான். is born of the Spirit. ஆவியினால் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அப்படிதான். What do you understand from this word? இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? We know we have got the wind here. இங்கே காற்று அடிக்கிறதை நாம் உணர முடியும். But can you see the wind? ஆனால் காற்றை நாம் Can you பார்க்க touch முடியுமா? the wind? அந்த காற்றை பிடிக்க It's முடியுமா? not possible. அது முடியாது. We cannot even say clearly where it starts from, அது எங்கெந்து ஆரம்பித்து வருகிறது என்று கூட நம்மால் சொல்ல where முடியாது. it is going to. அது எங்கே வீசி முடியும் But என்று one சொல்ல thing is முடியாது. clear. ஆனால் ஒரு The நிச்சயம், blowing of the Holy Spirit, blowing of the wind. அந்த காற்று அடிக்கிறதை நாம் உணர முடியும். We know the wind is blowing here. இங்கே காற்று அடிக்கிறதை நாம் உணர In முடியும். the same way, அதே வண்ணமாக if our hearts are filled with the Holy Ghost, நம்முடைய இருதயங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கும் there என்றால், is a move of the Holy Ghost in our lives. நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்த ஆவியின் அசைவாடுதல், As the wind moves, எப்படி அந்த காற்று அசைகிறதோ, so the Holy Ghost will move in our hearts and lives. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலேயும் சிந்தையிலேயும் அசைவாடுகிறார். Do you feel the move of the Holy Spirit? பரிசுத்த ஆவியின் அசைவாடுதலை நாம் உணர்கிறோமா? The Bible tells us, வேதம் நமக்கு சொல்லுகிறது, if we know the move of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் அசைவாடுதலை நாம் அறியும் we பொழுது, will move in the direction the Holy Spirit is moving. பரிசுத்த ஆவியானவர் எங்கே செல்லுகிறாரோ அந்த திசையிலே நாமும் செல்லுவோம். Not in your own direction, நம்முடைய சொந்த திசையிலே அல்ல, not in the worldly direction, இந்த உலகத்தின் போக்கிலே அல்ல, but in the move, in the direction of the Holy Spirit. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்கே செல்லுகிறாரோ அதன் பின்னாக. How many of you today can say, எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும், my heart is filled with the Holy Spirit? என்னுடைய இருதயம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறது. You may say, I got the Holy Spirit, I received the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று நாம் சொல்லலாம். But are you filled with the Holy Spirit? ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் எப்பொழுதும் Your heart நிறைந்திருக்கிறாயா? is full of the Spirit? உடைய இருதயம் முற்றிலுமாய் ஆவியில் Do you நிறைந்திருக்கிறதா? feel the move of the Spirit? பரிசுத்த ஆவியின் அசைவாடுதலை உணர்கிறோமா? There is the problem today. அங்கேதான் இன்றைக்கு பிரச்சனை. So God clearly told me or showed it to me. ஆண்டவர் திட்டவட்டமாக எனக்கு காண்பித்தது, It's the time for God's people இது தேவனுடைய ஜனத்துக்கு நேரமாய் to இருக்கிறது. know the move of the Holy Spirit in their lives. அவருடைய ஜீவியத்திலே பரிசுத்த ஆவியின் அசைவாடுதலை உணர்ந்து கொள்ள It's வேண்டும். the time for the people ஜனங்களுக்கு நேரமாய் இருக்கிறது, to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் முற்றிலுமாய் நிறைந்தவர்களாய் Not இருப்பது. receive the Holy Spirit, filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் நிறைவோடு இருப்பது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That must be your experience. அது உன்னுடைய ஜீவியத்தின் அனுபவமாய் இருக்க வேண்டும். Immediately somebody may venture to say, தைரியமா சொல்வாங்க, அல்லேலூயா, அப்படிதாங்க நான் இருக்கிறேன், நான் ஆவியானவர் அலசக்கிறது எனக்கு தெரியுமே, பேசுறதெல்லாம் வேறையா இருக்கும், யோசிக்கிறதெல்லாம் வேறையா இருக்கும், சிந்திக்கிறதெல்லாம் வேறையா இருக்கும், பிரச்சனை மேல பிரச்சனை இருக்கும். No, if the Holy Ghost has come upon you, it must be full. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வந்திருப்பார் என்றால் நீ நிறைந்திருக்க வேண்டும். There is no place for anything else. மற்ற காரியங்களுக்கு உன்னுடைய ஜீவியத்திலே இடம் Only இல்லை. the Holy Ghost, only the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே, அவர் மாத்திரமே. ஆமாங்க, அப்படிதாங்க இருக்குது. அப்படி ரொம்ப எத்தனை பேர் சொல்ல முடியும்? கை தூக்கிடுங்க, எனக்கு தெரியும். ஆனா தூக்குன சந்தோஷம் தான். சும்மா தூக்குனா எப்படி சந்தோஷமா இருக்கும்? உண்மையா அதுக்கு தானே பிரசங்கம் பண்றோம். That's what we need today. அதுதான் நமக்கு தேவை அல்லவா? I'm closing with this last note. இந்த கடைசி வார்த்தையோடு நான் முடிக்கிறேன். If you say the Holy Ghost is moving in your life, பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய ஜீவியத்திலே அசைவாடுகிறார் and என்று you சொன்னால், move as the Holy Ghost moves, பரிசுத்த ஆவியானவர் அசைகிற as the வண்ணமாக Holy நீயும் Ghost teach us and show us and speak to us, பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிற வழிகளிலே, அவர் போதிக்கிற வழிகளிலே நாம் செல்லுவோம் என்றால் your life will tell it out. உன்னுடைய ஜீவிதம் அதை காண்பிக்கும். We will see the behavior of your life, உன்னுடைய ஜீவியத்தின் வழிகளை நாம் பார்க்க the முடியும். talk of your mouth, நீ எப்படி பேசுகிறாய் என்பது the தெரிவிக்கும். move of your body, உன்னுடைய சரீரத்தின் அசைவு அதை காண்பிக்கும். and the resemblance
and the way that you conduct yourself நீ உன்னை எப்படி நடத்துக் கொள்கிறாய் என்பது காண்பிக்கும். will show that you got the move of the Holy Ghost. உன்னிலே பரிசுத்த ஆவியின் அசைவாடுதல் இருக்கிறது என்பதை அது That's the வெளிப்படுத்தும். reason the people said in the early days, ஆகவேதான் பழைய நாட்களிலே ஜனங்கள் சொன்னார்கள், when they looked at the apostles, அப்போஸ்தலர்களை அவர்கள் பார்க்கும் பொழுது, the men who turned the world upside down has come. உலகத்தை தலைகீழாக மாற்றுகிறவர்கள் வந்து I விட்டார்களோ, want such people in my church. அத்தகையப்பட்ட ஜனங்கள் என்னுடைய சபையிலே எனக்கு தேவை. The people should see that the Holy Ghost is moving in our life. ஜனங்கள் நம்மை பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை பார்க்க வேண்டும். Don't keep the Egypt inside. எகிப்து நமக்குள்ளே இருக்கக்கூடாது. It is the time to begin to throw away the Egypt, throw away the world out of our hearts. நம்முடைய இருதயத்தை விட்டு அந்த எகிப்து அகன்று போக வேண்டும். நம்முடைய இருதயத்திலிருந்து எகிப்தை தூக்கி எறிய வேண்டும். Let us pray. நாம் ஜெபிக்க போகிறோம். Praise Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We praise the Lord. நாம் கர்த்தரை துதித்தோம். And we heard the voice of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். Let us meditate on that. அதை வேலை தியானிப்பவர்கள் காணப்படுவோம். Then God will work in our hearts. கர்த்தர் நம்முடைய இருதயங்களை கிரியை செய்வார். Prepare us to go forward in the path which leads to eternity. அந்த நித்தியத்திற்கு வழிநடத்தும்படியான பாதையிலே நாம் முன்னேறி செல்லும்படியாக அவர் உதவி செய்வார். Hallelujah. Let us be encouraged. ஆகவே நாம் உற்சாகப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்படுவோம். Let's pray. Father God, we thank you for the time that thou art given to us. நீர் எங்களுக்கு கொடுத்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you for the blessed time. ஆசீர்வாதமான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you for the word that you brought through your servant. உம்முடைய ஊழியக்காரன் மூலமாக நீ கொண்டு வந்த உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். Let that work in our heart, O Lord Jesus. அது எங்களுடைய இருதயத்திலே கிரியை செய்யும்படியாக உதவி செய்கிறார். Speak in our hearts, O Jesus. எங்களுடைய இருதயத்திலே நீர் பேசுவீராக. O Lord, we surrender ourselves in thy mighty hands. உம்முடைய வல்லமையுள்ள கரங்களிலே எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். Lead us, Lord. எங்களை வழிநடத்தும். Let thy will be done. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. Only thy will be done. உம்முடைய சித்தம் மாத்திரமே செய்யப்படுவதாக. Let us be obedient to thy voice. உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படியுள்ளவர்களாய் காணப்படும்படியாக கிருபை செய்யும். Bless each and everyone in the name of Jesus. ஒவ்வொருத்தர் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பீராக. Heal the sick, O Lord. ஆகிய வியாதியஸ்தரை சுகமாக்குவீராக. In the name of Jesus, wherever they are, in the hospitals, in the house, wherever they may be, let their healing touch Lord Jesus. உம்முடைய சுகமாக்குதலின் கரமானது வீடுகள் இருந்தாலும் ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் வியாதியஸ்தர்களை பலவீனவர்களை தொடட்ட மாட்டவரை quicken their mortal bodies. அவருடைய சரீரத்தை நீர் அங்கே உயிர்ப்பிப்பீராக. Be a strength in the weakness of Jesus. அங்கே பலவீனத்திலே நீர் பலனாய் இருந்தவர்களுக்கு provide the needs in the name of Jesus according to thy will. தேவைகளை உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் இயேசுவின் நாமத்தினாலே தருவீராக. Protect from all the evil and the snare of this world. எல்லா பொல்லாங்குக்கும் இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான எதிர்மறையான பொல்லாங்கான தீங்கான காரியங்களுக்கும் விலக்கி காப்பீராக. Keep away from the accidents, O Lord Jesus. விபத்துகளுக்கு விலக்கி காக்கிறாங்க. And above all, let them go in thy path. யாவரும் உடைய வழிகளிலே செலுத்தகதாக இருக்கிறது. Fill with the Holy Spirit of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவீராக. Hallelujah. Thank you, Jesus. We thank you and we bow before you. நன்றி செலுத்துகிறோம். We ask everything in the name of Jesus. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென். We pray for those who are praying for us. எங்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். And we pray for those who are helping this mission work. இந்த மிஷன் ஊழியத்திற்கு உதவி செய்வதற்காக ஜெபிக்கிறோம். Bless them in the manifold. அவர்களை அநேக மடங்காக ஆசீர்வதிப்பீராக. Let us all be prepared to meet in thy kingdom. நாங்கள் அனைவரும் அங்கே ஆயத்தப்படுத்திக் கொண்டு உடைய ராஜ்யத்திலே காணப்படப்படியாக கிருபை செய்கிறார். We pray for the prayer request. ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். Touch them, Lord. தொடுவீராக. Answer the prayers at your right time. உடைய சரியான நேரத்திலே நீர் தாமே பதிலளிப்பீராக. We plead in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே மன்றாடி கேட்கிறோம் பிதாவே. Amen. Amen. Hallelujah.
May the grace of our Lord Jesus Christ, love of the Father, and the sweet communion of the Holy Spirit be with us and prepare us to meet Jesus in eternity. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாய் நம்மோடு இருந்து நம்மை ஆயத்தப்படுத்தி நித்தியத்திலே கொண்டு சேர்ப்பதாக. ஆமென். Hallelujah. Be blessed. ஆசீர்வதிக்கப்படும். This is the time for announcement. We had a very blessed time. நல்ல ஆசீர்வாத நேரத்தை கொண்டவர்களாக இருந்தோம். Hear the announcement, pray for it, and do accordingly. God is blessing. அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்போம், அதுக்காக ஜெயிப்போம், அதன்படி செய்வோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். If there is any prayer request, just contact us. We'll be praying for you. நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். Every Wednesday in the right place. இதே இடத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு புதன்கிழமையும் from 10:30 PM இரவு 10:30 மணி முதல் ஜெபிக்கிறோம். And people are also joining from their places. அவருடைய இடங்களிலிருந்து ஜனங்கள் கலந்து கொண்டு ஜெபிக்கிறார்கள். I believe you may be one among them. நீங்கள் அதில் ஒருவராக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. So join. Let us all pray together and derive the blessing of Jesus. நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபித்து இயேசுனுடைய ஆசீர்வாதத்தை நம் பட்சமாக இழுத்து கொள்வோம். Hallelujah. So contact us. நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். Our means how to contact. All the means are there. எப்படி தொடர்பு கொள்வது எல்லா வழிமுறையும் இருக்கிறது. Our email, எங்களுடைய இமெயில், எங்களுடைய ஃபோன் நம்பர், எங்களுடைய தொலைபேசி நம்பர், our மொபைல் நம்பர், எங்களுடைய மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் இவ்வளோ இருக்குது. இது போலாம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். We will pray for you. And if you want to help the mission work, mission ஊழியத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் contact us. We will tell you how to do it. And subscribe this channel. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. It's only free. அது இலவசம் தான். So please do it. You are very satisfied. ஆகவே தயவாக செய்யுங்கள். உண்மையாகவே நீங்கள் அதான் தொடரப்பட்டிருப்பீர்கள். And also give us the feedback. இதை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் இதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். By phone, தொலைபேசி மூலமாக. Let it be positive. அது ஒரு தனிப்பட்ட முறையில் அமையும்படியாக பார்த்துக்கொள்ளுங்கள். One more very important announcement. ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. லாஸ்ட் அக்டோபர் 2020 அக்டோபர் மாதத்தில் 29th 29வது நாள் அவர் chairman and previous chairman and superintending pastor Lord Kavanda was got to be the Lord at this right place. இதே இடத்துல அவர் என்ன பண்ணினார்? கர்த்தரால் அழைக்கப்பட்டார். Hallelujah. After many decades he worked for the glory of God. அநேக வருடங்களாக கர்த்தருடைய மகிமைக்காக அவர் ஊழியம் செய்தார். He is not married. அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. He devoted his life to the ministry. அவர் தன்னுடைய ஜீவியத்தை அங்கே ஊழியத்திற்காக அர்ப்பணித்தார். Thousands of souls have been touched by his ministry, by the word of God, which God used to brought out to him. கர்த்தர் உபயோகித்து அவர் மூலமாக கொண்டு வந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக அநேக ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் அங்கே தொடப்பட்டு now it's a big gathering. பெரிய ஒரு கூட்டமாக இருக்கிறது. And we are continuing that work. நாங்கள் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறோம். Hallelujah. By the will of God. கர்த்தருடைய சித்தத்தின்படி. So the mission work is going on well. மிஷன் ஊழியமானது அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. Amen. So first anniversary is going to come. முதலாவது நிறைவு தோத்திர ஆராதனை மிக நெருக்கமாக வருகிறது. That is the coming Friday. வருகிற வெள்ளிக்கிழமை 29 ஈவினிங் 4 PM மாலை 4 மணி at the
மீஞ்சூர் மெயின் சர்ச், மீஞ்சூர் பிரதான சபையில் தேங்க்ஸ்கிவிங் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி மீட்டிங் இந்தியா அந்த முதலாவது ஆண்டு நிறைவில் சோத்திர ஆராதனை நடைபெறும். ப்ளீஸ் டூ கம் அண்ட் ஜாயின். வந்து கலந்து கொள்ளுங்கள். If you have been touched by the Lord, if you have been touched by the ministry of our dear departed pastor, சென்ற போதனை மூலமாக உழைத்தின் மூலமாக நீ தொடர்பட்டு என்றால் you are free to come. நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். provided you are able to come. நீங்கள் வர கூடுமானால் வந்து கலந்து கொள்ளுங்கள். And we will invite you to come. நாங்கள் உங்களை வரும்படியாக அழைக்கிறோம். That is all join and thank the Lord. யாரும் சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். 29th October 2021 this month. 29 அக்டோபர் 2021 இந்த வருடம், இந்த மாதம் 29 வெள்ளிக்கிழமை Friday meeting is going to be there. You can see the pamphlet following here. அந்த அறிவிப்பை நீங்கள் பார்க்கலாம். ஸோ யூ கேன் செக் இட் whenever you want to check it. அதை நீங்கள் எப்போது பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை நீங்கள் ஆன் செய்து பார்த்து கொள்ளலாம். ஸோ ரெகுலேட்டிங். And also I have to say, yes, wrote his biography. அவர் தன்னுடைய சுயசரிதையை எழுதியிருக்கிறார். பைபிள் and read it. வாங்கி படியுங்கள். That will be a blessing for you. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். Blessing for the ministries. உங்களுடைய ஊழியர்களுக்கு ஆசீர்வாதம். He is the one who expanded this mission work all over India. அவர் இந்த இந்தியா முழுவதுமாக இந்த VI மிஷன் ஊழியத்தை விரிவாக்கம் செய்தார். He had been traveled so many times to foreign countries. அநேக முறையாக வெளிநாடுகளுக்கு சென்றார். To touch the souls there. அங்கே இருக்கிற ஆத்மாக்களை தொடும்படியாக and deliver the people from the bondage. அந்த கட்டில் உள்ள ஜனங்களை மீட்கும்படியாக. So read, you will get the inspiration. வாங்கி படியுங்கள். உங்களுக்குள்ளாக ஒரு உற்சாகம் எழுவோம். To go in the path of Jesus. இயேசுவினுடைய பாதையிலே செல்லும்படியாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah.